இதை கேட்ட கண்மணியின் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. அதே குற்ற உணர்ச்சியில்தான் கண்மணியும் இருந்தார். வாழ்க்கையின் அன்றாட தேவைகளும் ஓட்டமும் ஒரு காலத்தில் நாங்கள் இருவரும் நேசித்த அன்பை மறந்துவிட்டோம் என்று தன் மனதில் கண்மணி நினைத்தார். அன்று இரவு இருவரும் தாழ்வாரத்தில் அமர்ந்து காலை வரை பேசிக் கொண்டிருந்தனர். முன்பு போல் கைகளை பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் எல்லாவற்றிற்கும் பதில் இல்லை. ஆனால் ஒன்று நிச்சயமாக தெரிந்திருந்தது, மீண்டும் இருவரும் அன்பான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறார்கள் என்று. காதல் என்பது பிரம்மாண்டமான நடவடிக்கைகளை பற்றியது அல்ல, பெரிய பரிசு பொருட்களை பற்றியது அல்ல. அது அன்றாட தருணங்களில் சிறிய அன்பான செயல்களில் ஒருவரை ஒருவர் உண்மையிலேயே கவனித்து பார்த்து பாராட்டுவது, கண்களால் அவ்வப்போது கவிதை சொல்வது, சிறிய ஸ்பரிசங்களால் சிரிக்க வைப்பது. இதை புரிந்து கொள்ளுங்கள் என் இனிய சகோதர சகோதரிகளே.